வருமானத்தை தரும் குவாதர் துறைமுகம் நிராகரித்த நேரு, சீனாவிடம் ஒப்படைத்த பாகிஸ்தான். வரலாறு சொல்வது என்ன? பலுசிஸ்தான் துறைமுகத்தை இந்தியா ஒரு காலத்தில் நிராகரித்த நிலையில் அது இன்னைக்கு சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது பேசுபொருளாகி வருகிறது. சீனாவால் இத்துறைமுகம் கையகப்படுத்தப்பட்ட பிறகு உள்ளூர் பலுச் கிளர்ச்சி குழுக்களால் எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது. இப்போது அண்டை நாடான பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பலுசிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாகாணமாகும். இந்த பலுசிஸ்தான் மாகாணம் சுமார் அரை நூற்றாண்டாக விடுதலை கோரி போராட்டம் நடத்தி வருகிறது. இந்த போராட்டத்தை பாகிஸ்தான் அரசோ இராணுவம் மூலம் ஒடுக்கி வருகிறது. இதில் பலர் கொல்லப்பட்டும் வருகின்றனர். என்றாலும் பாகிஸ்தானின் இராணுவத்திற்கும் பலுச் கிளர்ச்சியாளருக்கும் இடையே அவ்வப்போது மோதல் நடைபெற்று வருகிறது. தங்கள் மாகாணத்தில் இயற்கை எரிவாயு கனிம வளங்களை பாகிஸ்தான் அரசு அநியாயமாக சுரண்டுவதாக கூறி பலுச் கிளர்ச்சியை முன்னெடுத்துள்ள நிலையில் இந்த பலுச் விடுதலை இராணுவம் குறிப்பாக சீனாவின் நிதியுதவியுடன் நடைபெறும் திட்டங்களை எதிர்த்து வருகிறது. அதாவது பலுச் குழுக்களிடையே தங்கள் நிலம் பாகிஸ்தானால் அல்ல, மாறாக வெளிப்புற சக்திகளால் குறிப்பாக சீனாவால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதுதான் அவர்களின் கோபமாக உள்ளது. இதை அடுத்தே முன்பு வீரியம் குறைந்த இயக்கமாக கருதப்பட்ட பலுச் விடுதலை இராணுவம் கடந்த சில ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த தாக்குதல் நிகழ்த்தி வருகிறது. இந்த அமைப்பை அமெரிக்காவோ பயங்கரவாத குழுவாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் கூட பலுச் மாகாணத்தில் பல இடங்களில் தாக்குதல் நடத்திய இக்கிளர்ச்சி குழு 200 பேரை சுட்டுக் கொண்டது. இதற்கிடையே பலுசிஸ்தான் துறைமுகத்தை இந்தியா ஒரு காலத்தில் நிராகரித்த நிலையில் அது இன்னைக்கு சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது பேசு பொருளாகி வருகிறது. பாகிஸ்தானின் 3வது பெரிய துறைமுகமாக உள்ளது பலுசிஸ்தானின் மாகாணத்தின் குவாதர் துறைமுகம். 2017ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அரசு குவாதர் துறைமுகத்தின் செயல்பாட்டை சுமார் 40 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு சீனாவிடம் ஒப்படைத்தது. அந்த துறைமுகத்தை ஓவர்சீஸ் போர்ட் ஹோல்டிங் கம்பெனி என்ற கம்பெனிக்கு குத்தகைக்கு எடுத்துள்ள நிலையில் அது துறைமுக செயல்பாடுகள், மேம்பாட்டு பணிகள் மற்றும் வருவாய் மேலாண்மையை கவனித்து வருகிறது. இதன் துறைமுக வருவாயில் 91% சீன நிறுவனத்திற்கும் வெறும் 9% மட்டுமே பாகிஸ்தானுக்கு செல்வதாக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. அதே நேரத்தில் சீனாவால் இத்துறைமுகம் கையகப்படுத்தப்பட்ட பிறகு உள்ளூர் பலுச் கிளர்ச்சி குழுக்களால் எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது. உள்ளூர்வாசிகள் நிலம் கையகப்படுத்துதல், குறைந்த வேலைவாய்ப்புகள், சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளிட்டவை அவர்களின் காரணங்களாக இருக்கின்றன. இதனாலே அது கிளர்ச்சியும் கவலையும் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் 1783 முதல் குவாதர் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஓமன் சுல்தான் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. காலட்டின் கான் மீர் நூரி நசீர் கான் பலூச்சால் இந்த பகுதி மஸ்கட் சுல்தானுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. 1948இல் பலுசிஸ்தானின் மற்ற பகுதிகள் பாகிஸ்தான் நோக்கி நகர்ந்த போதும் குவாதர் ஓமான் ஆட்சியின் கீழ் இருந்தது. அதாவது சுதந்திரத்திற்கு பிறகும் பாகிஸ்தான் சுதந்திரத்துக்கு பிறகும் குவாதர் உடனடியாக பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக மாறவில்லை. பேச்சுவார்த்தைக்கு பிறகு 1958இல் குவாதர் ஓமனில் இருந்து பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகே பாகிஸ்தானிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் தெற்காசிய வரலாற்றின்படி இது ஒரு காலத்தில் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஓமன் சுல்தான் 1956ஆம் ஆண்டு பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு குவாதரை வழங்கியதாகவும், ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்தியா மறுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு இது பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் சீனா அதை நிர்வகித்து வருகிறது. இப்போது குவாதர் துறைமுகம் இன்று உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல்கள் பாதையில் ஒன்றாக இருக்கிறது. ஹர்முஸ் ஜலசந்திக்கு அருகில் அமைந்துள்ளதால் சீனாவுக்கு அதிக அளவில் வருவாய் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த குவாதர் துறைமுகம். மேலும் அந்நாட்டிற்கு நீண்ட கடல் வழிகளை சார்ந்திருப்பதையும் குறைக்கிறது இந்த குவாதர் துறைமுகம்.